டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். தலைவலி ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன? அடிக்கடி எனக்கு தலைவலி வருதுன்ட்டு நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ இந்த தலைவலி அப்படின்னு சொல்றது நம்ம உடல்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்து, குறைபாடோ இல்ல நோய் நிலையோ இருந்து அதற்கான ஒரு சிம்டம்ஸா நமக்கு தெரியக்கூடியதா தான் இருக்கும். பொதுவாக பிளட் பிரஷர் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அடிக்கடி தலைவலி வரும். அடுத்ததாக பார்த்தோம்னா தூக்கம். ஸோ இரவு நேரத்துல சரியான உறக்கம் இல்லாமல் இருக்கு. தொடர்ந்து இதுவே இந்த வேலையாவே தாங்க நான் இருக்கேன். சரியாவே தூங்குறது கிடையாது. இரவு நேரத்துல போதுமான அளவுக்கு எனக்கு உறக்கம் இல்லை அப்படின்னு சொன்னா தலைவலி ஏற்பட வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள், அல்சர் இருக்கு, இன்டைஜஷன், நம்ம சாப்பிட்ட உணவு செரிக்காம மந்தமாவே நான் இருக்கேன். ரொம்ப நாளா பார்த்தோம்னா வயிறு கொஞ்சம் உணவு சாப்பிட்டாலும் உப்புசமாகிற மாதிரி இருக்கு. ஸோ உணவு சாப்பிட்டா எனக்கு செரிக்கல, அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா தலைவலி வரலாம். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா மலச்சிக்கல் தொந்தரவு, கான்ஸ்டிபேஷன். ஸோ இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலச்சிக்கல் நிறைய நபர்களுக்கு ஏற்படுது. ஸோ இந்த கான்ஸ்டிபேஷன் சரியாகிறதுக்கு நம்ம சில வழிமுறைகள் எடுக்கணும். மலச்சிக்கல் தொந்தரவு இருந்தால் நமக்கு தலைவலி ஏற்படலாம். இதுவே பார்த்தோம்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் பீரியட்ஸ்க்கு முன்னாடி, அதாவது ஒரு சிலருக்கு அந்த மாதவிடாய் காலம் வருவதற்கு முன்பாக ஒரு வாரம் முன்னாடியோ ஒரு 5-6 நாட்கள் முன்னாடியோ நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி தலைவலி ஏற்படுது. ஸோ இந்த தலைவலி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? ஸோ இப்போ இதெல்லாம் காரணங்கள் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? இந்த காரணங்களை நம்ம சரி செய்யும் போதே தலைவலி நமக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம உடல்ல பித்த தோடம் அதிகரிக்கும் போது தலைவலியும் அதிகரிக்குது. காலையில பிரஷ் பண்ணும்போது வாய் கசப்பா இருக்குங்க, இல்ல எனக்கு தலைவலி வந்துச்சுன்னா 2 நாள் ஆனாலும் இது குறையவே குறையாது. அதிகமான வயிறு பெரட்டல் இருந்துகிட்டே இருந்து ஒரு கட்டத்துல எனக்கு வாமிட்டிங், அதாவது அதிகமான வாமிட்டிங், சாப்பிட்ட உணவு அப்படியே நான் வாந்தி எடுத்த பிறகு உடனே எனக்கு தலைவலி குணமாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி காரணங்களும் நிறைய பேருக்கு இருக்கு. முக்கியமாக நம்ம உடல்ல ஆக்சிஜன் லெவல் குறையும் போது, சரியான ஒரு சுவாசம் இல்லை. நம்ம எல்லாருமே டீப்பா பிரீத் பண்றதே கிடையாது. ஷாலோ பிரீத் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஷாலோ பிரீத் பண்ணும்போது ஒரு ஆழ்ந்த சுவாசம் அப்படின்றது இல்லாம இருக்கும்போது, ஸோ ஆழ்ந்த சுவாசம் நமக்கு இல்லாமல் இருக்கும்போது தான் தலைவலி அப்படின்ற பிரச்சனை இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து நமக்கு தலைவலி ஏற்பட காரணமாக இருக்கு. நமக்கு தலையில இருக்கக்கூடிய நரம்புகள் பாதிப்பு ஏற்பட்டாலோ இல்ல தலைக்கு போகக்கூடிய நியூட்ரிஷன், அதாவது ரத்த ஓட்டம் குறைபாடு இருக்கும் போதோ அதிகமான தலைவலி அப்படின்ற பிரச்சனை ஏற்படுது. ஸோ இது சரியாகிறதுக்கு நம்ம சில வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிக்கணும். முக்கியமாக முதல்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் தூக்கம், அடுத்ததாக மலச்சிக்கல். ஸோ இது ரெண்டுமே நம்ம சரி பண்ணும்போது தலைவலி அப்படின்ற பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகுது. இப்போ இந்த தூக்கம் அப்படின்றது இரவு சரியா உறங்காமல் நம்ம ரொம்ப நேரம் ஸ்கிரீன் பார்த்துட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். என்னோட நேச்சர் ஆஃப் ஜாபே அப்படிதான். ஸோ நைட்ல தான் நான் ஒர்க் பண்ணியே ஆகணும், இந்த ஸ்கிரீன் பார்த்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு நரம்புகள் பாதிக்கப்பட்டு தலைவலி அப்படின்ற ஒரு பிரச்சனை ஏற்படுது. ஸோ இதுவே நான் சொன்ன மாதிரி மலச்சிக்கல். ஸோ அதிகமான மலச்சிக்கல், அதாவது கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னா கண்டிப்பாக நமக்கு என்னன்னா தலைவலி ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். ஸோ கழிவுகள் நம்ம உடல்ல தேங்க தேங்க அது நமக்கு தலைவலியாக உண்டாகுது. பொதுவாக பார்த்தோம்னா நம்ம கைகள்ல இந்த மாதிரி தலைவலி சேர்த்து உடல் முழுவதுமே வலி ஏற்படுறது நிறைய பேருக்கு பார்த்துருப்போம். உடல் முழுவதும் வலி அப்படின்னா ஷோல்டர் ஜாயிண்ட் பெயினோ இல்ல பேக் பெயின் இருக்கலாம், நீ ஜாயிண்ட் பெயின் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு உடல் முழுவதும் பாதிப்புகள் ஏற்பட்டு வலி இருந்துச்சுன்னா அதை சரி செய்யறதுக்கான சில விஷயங்களும் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, தினம்தோறும் நம்ம சாப்பிட்ற உணவு மலமாக மாறிய பிறகு அது கண்டிப்பாக வெளியேற்றி ஆகணும். ஸோ மோஷன் டெய்லி இது ஒரு வழக்கமாக வைத்து நம்ம செய்யும்போது தலைவலியானது குறைய ஆரம்பிக்கும். பிளட் பிரஷர் எவ்வளவு லெவல் இருக்குன்றதை நம்ம செக் பண்ணிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தலைவலி குறைய ஆரம்பிக்கும். இதுல பேசிக்கா காலையில இந்த டீ குடிக்கும்போது
நமக்கு தலைவலி பிரச்சனையும் குணமாகுதுன்னு சொல்லலாம். ஸோ இல்லைன்னா எப்பெல்லாம் நமக்கு தலைவலி இருக்கோ அந்த சமயத்துல இந்த மூலிகை எல்லாமே பயன்படுத்தி டீ மாதிரி குடிச்சிட்டு வரலாம். ஸோ இதுக்கு என்னென்ன மூலிகைகள் தேவை அப்படின்னா கிராம்பு. ஸோ கிராம்பு வந்து ஒரு வாட்டி இந்த டீ ரெடி பண்றதுக்கு ஒரு 5ல இருந்து 6 கிராம்பு நமக்கு தேவைப்படும். அது நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா தக்கோலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்னாச்சி பூ. ஸோ இதுவுமே நம்ம வந்து மசாலா பொருளாக உணவுல சேர்க்கக்கூடியதுதான். இப்போ இந்த தக்கோலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்னாச்சி பூ நமக்கு தேவைப்படுது. இப்போ இதனோட வந்து பார்த்தோம்னா சீரகம், மிளகு, கொஞ்சம் சுக்கு. ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து நம்ம காய்ச்சி குடிக்கும்போது ஸோ எல்லா மூலிகைகளும் சம அளவு எடுத்து இதை வந்து நல்லா கொரகொரப்பா அரைச்சி டீ மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எடுத்து 2 கிளாஸ் தண்ணீர்ல நல்லா கொதிக்க வச்சு 1 கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் வடிகட்டி எடுத்துக்கணும். ஸோ இந்த டீயை குடிக்கும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வலிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். வலிகள் அப்படின்னு சொல்லும்போது தலைவலியோடோ இல்ல தோள்பட்டை இல்ல முதுகு சம்பந்தப்பட்ட வலிகள் ஸோ இது எல்லாமே சரியாகிறதுக்கு இந்த கிராம்பு தக்கோலம் பயன்படுத்தி டீ மாதிரி குடிக்கலாம். அதே மாதிரி ஒரு சிலர் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு தலைவலி இருந்துச்சுன்னா உடனே வந்து பெயின் கில்லர் வந்து போடுறாங்க. அந்த மாதிரி வேண்டாம். ரொம்ப தாங்க முடியல இமிடியேட் சொல்யூஷன் இல்ல நமக்கு வேற ஏதாவது ஒர்க் இருக்குன்னா அந்த டைம்ல மட்டும் ஒரே ஒரு டேப்லெட் போட்டுக்கலாம். பட் இந்த டீயை வந்து நம்ம குடிக்க குடிக்க தினந்தோறும் நம்ம நரம்புகள் வலிமை அடைய ஆரம்பிக்கும். உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இதனால குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தாண்டி அதிகமான தலைவலி இருக்கு அப்படின்னு சொன்னா திப்பிலி ரசாயனம் அப்படின்ற ஒரு மருந்து சித்த மருத்துவத்துல இருக்கு. அது வந்து நமக்கு தலைவலி வராமல் பார்த்துக்கொள்ளும். தொடர்ந்து 5-6 நாட்கள் இந்த திப்பிலி ரசாயனம் அப்படின்ற மருந்தை நம்ம பயன்படுத்தும் போது காலை இரவு 2 வேளையும் 5 கிராம் இந்த திப்பிலி ரசாயனத்தை பயன்படுத்தணும். இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது நமக்கு அந்த அதிகமான தலைவலியோடு சேர்ந்து வாந்தி வர மாதிரி இருக்கு, மூச்சு திணறல் இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம சரி செய்துக்கலாம். ஸோ இதை தாண்டி நமக்கு தலைவலி இருக்குன்னா நீர்க்கோவை மாத்திரைன்ற ஒரு மாத்திரை இருக்கு. இதனோட கொஞ்சம் ஒரு 2 சிட்டிகை அளவு சுக்கு சேர்த்துக்கணும். சுக்கு பற்று மட்டும் தனியா போடலாம், ஆனா ரொம்ப காரமா இருக்கும். அதனால இந்த நீர்க்கோவை மாத்திரையோடு சேர்த்து இந்த சுக்கு பற்றை நல்லா வெந்நீர்ல கலந்து போடும்போது தலையில இருக்கக்கூடிய வலிகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ தலைவலி இருக்கு அப்படின்னா அதற்காக நம்ம வந்து ரொம்ப சிரமப்பட வேண்டியதில்லை. ஸோ இந்த பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருக்கு இல்லை ஆண்மை குறைபாடு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் தலைவலி பிரச்சனை வரலாம். ஸோ இதை சரி செய்யறதுக்கும் இந்த டைம்ல வந்து பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி எக்ஸ்டர்னல் மெடிசன்ஸ் ஸோ இதை வந்து நம்ம பயன்படுத்த கண்டிப்பாக தலைவலி பிரச்சனை குணமாகும். நம்ம சைட்ல வந்து பார்த்தோம்னா சரியான அளவு உணவு, சரியான அளவு இரவு உறக்கம் ஸோ இது 2மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியாமை பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி சீரகம், ஓம்பு 2மே நல்லா கருக வறுத்து பவுடர் பண்ணிட்டு இந்த கருப்பு பொடியை தேன்ல கலந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தலைவலி பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும். இப்போ தலைவலி அப்படின்னு சொல்றது நம்ம உடல்ல ஏதோ ஒரு நோய் இருக்குன்றதுக்காக வரக்கூடிய ஒரு அறிகுறி தான். ஸோ இதை வந்து நம்ம மெடிசன்ஸ் எல்லாமே எடுத்து கண்டிப்பாக நம்ம சரி செய்து கொள்ள முடியும். ஸோ இந்த பதிவில் பல பேருக்கு இருக்கக்கூடிய தீராத ஒரு பிரச்சனை, நாட்பட்ட பிரச்சனை தலைவலி. அதை பத்தி பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.